கேள்விக்கு என்ன என்று பதில் என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை தம்பி இப்பொழுது ஒரு கேள்வி நம் மத்தியிலே கேட்பார். அதற்கு வேத வசனத்திலிருந்து நாம் என்ன விளக்கம் என்பதை நாம் பார்ப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 32 வசனம் 33 வசனத்துல அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வசனத்துடைய உண்மையான விளக்கம் எனக்கு தெரியணுங்க சார். ஓகே, மத்தேயு 24 32 33 அந்த வசனத்தை வாசிங்களேன். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கவனிங்க, இந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 28, 29 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலே. மார்க் 13, 28, 29. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உவமை. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நிறைய போதகர்கள் இந்த வசனத்தை ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று அவர்கள் பிரசங்கிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஏன் அதை தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று பேசுகிறார்கள் என்றால், இந்த பொதுவாகவே இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதைத்தான் அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நிறைய பேர் பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய புத்தகங்கள்ல கூட, தேவனுடைய மனிதர்களுடைய புத்தகங்கள்ல கூட நான் படித்திருக்கிறேன். இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் அடையாளமா என்று கேட்டால் ஒருவேளை அது உண்மையாயிருக்கலாம். இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்றுதான். ஆனா அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் மீள் உருவாக்கம் செய்யப்படும், மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும் என்பதற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா என்று கேட்டால் கிடையாது. எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்பதற்காக, எல்லாரும் ஒரு கருத்தை நம்புகிறார்கள் என்பதற்காக அந்த கருத்து மெய்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நம்புகிறதற்காக அதை நம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் நமக்கு கிடையாது. வசனம் எதை சொல்ல வருகிறது, இயேசு எதை சொல்ல விரும்பினார் என்பதை நாம் அறிந்தால் மாத்திரம்தான் நமக்கு அதற்கான மெய்ப்பொருள் நமக்கு கிடைக்கும். அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அதனால அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப தொடங்கிட்டோம்னா பைபிளை நம்ம கையில வச்சிருந்து புண்ணியம் கிடையாது. யாருடைய வாயையாவது பார்த்துக்கிட்டே அலைய வேண்டியதுதான். அப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அடையாளம், ஒரு ஓமை. ஓமை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்லி அது உனக்கு புரியுது இல்ல, அதே மாதிரி இதுவும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை சொல்லி அப்படித்தான் அப்படின்னு விளங்க வைக்கிறது. இயேசு ஒரு டீச் பண்ணிட்டு வரார். அவங்க சீசர்கள் 24வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 3வது வசனத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தனியா வர்றாங்க. ஒலிவமலையில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்கள் சீசர்கள் தனித்து கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க கேட்டதுக்கு தான் அவர் பதில் சொல்லிக்கிட்டே வரார். 4வது வசனத்துல இருந்து அவர் பதில் சொல்லிட்டு வரார். அப்ப 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி நீங்க வாசித்தீங்கன்னா அதுல இப்படி எழுதியிருக்கும், வாசிங்களேன். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதுதான், சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே நடக்காது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான், ஆனா முடிவு உடனே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்வி உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவர் சொல்றாரு முடிவு உடனே வந்துடாது, இதெல்லாம் நடக்கும் ஆனா முடிவு உடனே வந்துடாது. 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது தொடக்கம் தான், வேதனைகளுக்கு தொடக்கம் இது, ஆரம்பம் இது அப்படிங்கிறார்.
அப்ப இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் சில அடையாளங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். என்னென்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்? பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, என்ன இவைகள் எல்லா இடங்களிலும் நடக்கும், அதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டதினாலே அநேகரால் பகைக்கப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டு உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள், உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படிங்கிறார். இது ஒரு அடையாளமா சொல்றார். அடுத்து பாழாக்குகிற அருவருப்பை குறித்து சொல்லுகிறார். அது ஸ்தாபிக்கப்படும். அப்ப பாழாக்குகிற அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காணும் போது எருசலேமில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். அப்படிதான் எழுதுறாரு. 12வது வசனமா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அத்தியாயத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது 15வது வசனம் வாசிங்களேன். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிக்கிறவன் யோசிக்கட்டும். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். போதும். அப்ப யூதேயாவில், அப்ப கவனிங்க, அப்ப ஓடி போகிற காலம் ஒன்று யூதர்களுக்கு இருக்கு. இப்பயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரவேல்ல தேவாலயம் கட்டப்படும், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்ப அதுக்கு முன்னாடியே ஸ்தாபிக்கப்படுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப அத்திமரத்தினுடைய ஓமையை கொண்டு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் மீள் உருவாக்கம் செய்யப்படுகிறது தான் அடையாளம்னு சொன்னார் சொல்றது புரிஞ்சுக்கிற தப்பான புரிதல். அங்க சொல்ல ஏற்கனவே அங்க தேவாலயம் கட்டப்பட்டா அவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது தானே இருக்கணும். அவர் இன்னும் தெளிவா சொல்றாரு. என்னன்னா, இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இஸ்ரவேல் சாம்ராஜ்யமானது தேவாலயம் கட்டி அதுல பலி செலுத்தி பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணி மிருகத்தினுடைய ஆட்சி எல்லாரும் நீங்க ஓடி போவீங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். இதெல்லாம் அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. முதல்ல பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி ஆகியவைகள் உண்டாகும். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாடுகள் வழியாக கொலை செய்யப்படுவார்கள். உபத்திரவ காலம் அவர்களுக்கு நேரிடும். அநேகர் அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகிற ஒரு காலம் ஆயிடும். பூமியில் அக்கிரமம் பெருகிறதுனால அன்புள்ளவர்களை காண மாட்டீர்கள். அந்தி கிறிஸ்து வருவான், மிருகத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். இஸ்ரவேலர்கள் ஓடி போவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை. உபத்திரவம் முடிந்த உடனே வானத்திலே அடையாளம் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு இறங்கி வருவார். வலுவாய் துணிக்கும் எக்காலத்தோடு இறங்கி வருவார். அப்படியே அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். எங்க சொல்றாரு? பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சியில தொடங்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது வழியா சபையானது உபத்திரவத்துக்குள்ளே போய் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலே தேவாலயம் கட்டப்பட்டு அதிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி அவன் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணி அதற்கு பிறகு அவர்கள் சிதறடிக்கப்பட்டு யூதர்களுக்கு மீட்பு உண்டாகி அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இந்த ஒட்டுமொத்தத்தினுடைய சுருக்கம் தான் அத்திமரத்தினுடைய ஓமை. இந்த ஒட்டுமொத்தத்தினுடைய சம்மரைஸ் தான். இங்க பார், இவைகள் எல்லாம் நீ சம்பவிக்க காணும் போது, இவைகள் எல்லாம் சம்பவிக்க நீ காணும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லப்பா, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நீ பாக்குற பாரு. அப்ப அவர் வாசல் அருகே வந்துட்டாரு நீ புரிஞ்சுக்க. எப்படி அத்திமரம் எப்ப துளிர்க்கிறதோ, அத்திமரத்தில் எப்ப இளங்களை தோன்றுதோ, அப்போ உன் நாலேஜ் என்ன, வசந்த காலம் வந்துருச்சுங்கிறது மாதிரி இந்த சம்பவத்தை எல்லாம் நீ பார்க்கும்போது உனக்கு உள்ள என்ன தோணிக்கிட்டே இருக்கணும்னா, அவர் வாசல் அருகே வந்துட்டாரு, அவர் வாசல் அருகே வந்துட்டார். வெகு சீக்கிரமாய் இந்த பூமியிலே அவருடைய வருகை நடக்கும் என்பதை அறிந்து கொள். அதுதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான தீர்க்க தரிசனம் என்று அதை சொல்லுவது தவறு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க பார்க்கும்போது, இவைகள் எல்லாம் சம்பவிக்க பார்க்கும்போது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் வருகை சமீபம்.
அப்படிங்கிறதற்காக சொல்லப்பட்ட ஒரு உவமை தானே ஒழிய அது இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் மீளுருவாக்கம் செய்யப்படும் என்பதற்கான தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது தவறு. விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.